தமிழக அரசியலில் மக்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக திகழும் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்ல போராடி வருகிறார். ஆனால் அவரை சுற்றியுள்ள மூவர் குழு அவரின் அனைத்து நடவடிக்கையையும் கட்டுப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இக்குழுவில் மாநில அளவில் முக்கியமான முன்னாள் மக்கள் பிரதிநிதி வருமான வரித்துறையில் உள்ள ஒரு IRS அதிகாரி மற்றும் இன்னொருவர் அடங்குகின்றனர். இந்த மூவரும் விஜயின் நடவடிக்கைகளை தங்கள் பார்வைக்கு ஏற்ப அமைக்கின்றனர். இதனால் விஜயின் சுயாதீனத்துக்கு மாட்டுக்கயிறு போடப்பட்டுள்ளது. கட்சியின் மாநில அளவிலான நிர்வாக வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களுடன் நேரடி தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகள் முழுமையாக மறுக்கப்பட்டுள்ளன. விஜயின் கட்சி அடுத்த 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராக வேண்டிய நிலையில் உள்ளது. ஆனால் தற்போதைய சூழல் கட்சியின் வளர்ச்சிக்கும் தேர்தல் வெற்றிக்கும் பெரிய தடையாக அமைந்திருக்கிறது. இந்த கட்டமைப்பிலிருந்து விஜய் சுதந்திரமாக வெளியேறுவாரா? அவர் தனது கட்சியின் நிலை வலுவடைய செய்ய மாற்றங்கள் நிகழுமா என்றதை மீது எதிர்காலம் தீர்மானிக்கும். இந்த சூழ்நிலையால் விஜயின் உளவியல் மற்றும் அரசியல் திறன்கள் சோதிக்கப்படுகின்றன.